எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் குற்ற பரம்பரை பகுதி 58. இன்ஸ்பெக்டர் சேதுவுக்கு நான்சியின் வீட்டில் விருந்து ஏற்பாடு அமக்களப்பட்டது. நான்சி ஓரிடத்தில் நில்லாமல் பட்டாம்பூச்சியாக பறந்து கொண்டிருந்தாள். வெள்ளைக்கார சமையலாளை படாத பாடுபடுத்தினாள். சமையலறைக்கும் சாப்பாட்டு மேஜைக்கும் வியர்வை சிந்த அலைந்து கொண்டிருந்தாள் நான்சியின் அம்மா. வரவேற்பறையில் காத்திருந்து அழுத்து போனார் நான்சியின் அப்பா. வகை வகையான உணவுகள் சாப்பாட்டு மேசை நிறைய அடுக்கப்பட்டிருந்தன. ஆவி பறக்காமல் மூடி வைக்கப்பட்ட இறைச்சி உணவுகள். சேது இறைச்சி பிரியன். பூ மலர்ச்சியில் வெண்பன்றி துண்டுகள், பொன் வறுவலான நாட்டுக்கோழிகள், மிளகு பொடியோடு வறண்ட மாட்டு இறைச்சி, பிசைந்து அள்ளி தின்ன ஆட்டுக்கறி, வாயும் கையும் மணக்கும் வாழை மீன் குழம்பு, துருவிய தேங்காய்ப்பூ தூவி மினுமினுக்கும் வெள்ளை வாவல் பொரியல், சீலா மீன் புட்டு. சேதுவைத்தான் இன்னும் காணோம். முன் சாளரத்தில் உலவிக் கொண்டிருந்த அப்பா பாதை மேலேயே பார்வை வைத்திருந்தார். நான்சியின் வீடு சென்னை பட்டணத்துக்கு வெளியே புனித தோமையர் மலையடிவாரத்தில் இருந்தது. முன்வெளி நிறைய பச்சை மரங்கள். மேக கருக்களோடு வானம் குளிர்ந்திருந்தது. மழைக்கான காற்று மேகங்களை மெல்ல ஆட்டிக்கொண்டிருந்தது. விருந்தாளிகள் புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து வர வேண்டும். வில்லியம்ஸின் வீடு கோட்டைக்குள் இருந்தது. கோட்டை பக்கத்து மேகம் ரொம்பவும் கருத்து நீராக இறங்கிக் கொண்டிருப்பது போல் தெரிந்தது. உடை மாற்றியிருந்த அம்மா சாளரத்துக்கு வந்து கணவனின் அருகில் நின்றாள். கோட்டை பக்கம் மழை பெய்தே, விருந்துக்கு வந்தவங்க மழையில சிக்கியிருப்பாங்களோ? அடிவானத்தை பார்த்து இருக்கலாம் என்றார் அப்பா. ஒருவேளை அவங்க விருந்துக்கு வர முடியாம போனா நான்சியை எப்படி சமாதானப்படுத்துறது? நிச்சயம் வந்துருவாங்க. அப்பா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மழை தூர ஆரம்பித்தது. மழையோடு தூர பாதையில் ஒரு மோட்டார் நுழைந்தது. நான்சி, நான்சி, சேது வந்துட்டான். தரைபுரளும் வெள்ளை உடையை தூக்கி பிடித்து கொண்டு வீட்டுக்குள்ளிருந்து சாளரத்துக்கு பறந்து வந்தாள் நான்சி. மழை பெய்யும் பாதையில் மோட்டார் வண்டி ஓடி வருவது போல் தெரியவில்லை. ஊர்ந்து வந்தது. 4 பேர் கொட்டும் மழையில் நனைந்தவாறு மோட்டாரை தள்ளி கொண்டு வந்தார்கள். வில்லியம்ஸின் பழைய மோட்டார் வண்டி இப்படித்தான் அடிக்கடி பழுதாகும். நான்சி வீட்டு படி இறங்கி மழையில் நனைந்து கொண்டே மோட்டாரை நோக்கி ஓடினாள். அம்மா கத்தினாள், நான்சி, நீயே மழையில நனைற? காதில் வாங்காமல் ஓடினாள். மோட்டாருக்குள் சேது மட்டும் அமர்ந்து வந்தான். வில்லியம்ஸ், ஜென்சி, விக்டர், மேரி தம்பதிகள் மோட்டாரின் பின்புறம் பிடித்து தள்ளி கொண்டு வந்தார்கள். 4 பேரும் செழிக்க செழிக்க நனைந்திருந்தார்கள். பெருநாளிலிருந்து சென்னை பட்டணத்துக்கு மாறுதலாகி வந்த விக்டர் துரை தன் சகோதரர் வில்லியம்ஸின் வீட்டருகே குடியிருந்தார். ஓடிவரும் நான்சியை கண்ட வில்லியம்ஸ், நான்சி டியர், உன் காதலனை கொண்டு வந்து சேர்க்க நாங்க படுற சிரமத்தை பாரு சொல்லி கண்ணடித்தார். மோட்டாரை தொட்டு தள்ளப்போன நான்சியை ஜென்சி தடுத்தாள். நான்சி, காருக்குள்ள சேது இருக்கிறா, நீயும் உள்ள போய் உட்காரு, மோட்டாரை நாங்க தள்ளுறோம். உங்க கல்யாண ஊர்வலத்தை இப்போவே நடத்திடலாம். மழையோடு ஜென்சி சிரித்தாள். அதற்குள் வீடு வந்து சேர்ந்தது. வஜ்ராயினியின் கையை பிடித்திருந்தான் ஹசார்தினார். வா வஜ்ராயினி, ஒருவாய் உணவு சாப்பிடு. பன்னீர் பூ மரத்தடி பாறையில் படுத்திருந்த வஜ்ராயினியின் காலடியில் அமர்ந்து ஹசார்தினார் கண்ணீர் சிந்தினான். என்னை எதற்காக வளர்க்கிறீர்கள் என்று முதலில் சொல்லுங்கள். கண் திறக்காமல் பேசினாள். முதலில் நீ சாப்பிடு, பிறகு நான் சொல்றேன். முடியாது வஜ்ராயினி, உனக்கு தெரியாது. நாகமுனிக்கு வாக்கு கொடுத்து விட்டு நான் சாபம் சுமக்கிறேன். முகத்தை மூடிக்கொண்டு ஹசார்தினார் அழுதான். விருட்டனை எழுந்து உட்கார்ந்த வஜ்ராயினி, எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து நான் அதைத்தான் கேட்கிறேன். என்ன வாக்கு கொடுத்தீர்கள்? எதற்காக சாபம் சுமக்கிறீர்கள்? கண்கள் சிவக்க கேட்டாள். அதை சொல்ல எனக்கு அனுமதி இல்லை வஜ்ராயினி. என் வளர்ப்பு ரகசியம் பற்றி என்னிடம் சொல்ல யாருடைய அனுமதி வேண்டும்? தயவு செய்து அதை பற்றி கேட்காதே வஜ்ராயினி. விதிவிட்ட வழியை மாற்ற யாராலும் முடியாது. வஜ்ராயினி ஆங்காரப்பட்டாள். இப்படி ஆங்காரப்பட்டு ஹசார்தினார் பார்த்ததே இல்லை. என்னை ஏமாற்றுகிறீர்கள், சதி செய்கிறீர்கள், கொல்ல திட்டமிடுகிறீர்கள். சத்தம் கேட்டு குடிலுக்குள் இருந்து நாகமுனி வெளியே ஓடி வந்தான். நாகமுனியை கண்டதும் வஜ்ராயினி ஆங்காரம் ஓங்கியது. ஹசார்தினாரின் தோளை பலம் கொண்ட மட்டும் பிடித்து தள்ளிவிட்டாள். பன்னீர் பூ மரத்தடி பாறை ஓரத்தில் குப்புற விழுந்தான். ஆற்றங்கரை மேட்டில் நின்ற நாகமுனியை பார்த்து, இப்போதே என்னை கொன்று போடுங்கள் என கத்தியவள் தலை சுற்றி பாறையில் சாய்ந்தாள். வஜ்ராயினி பிடித்து தள்ளிய வேகத்தில் பாதையோரம் குப்புற விழுந்த ஹசார்தினாரின் முகத்தில் ஒளி அடித்தது. கண்ணை பறிக்கும் வைர ஒளி. ஆற்றில் வீசி எறிந்த பின் ஒதுங்கிய ஒற்றை வைரத்தை மூடியிருந்த பன்னீர் பூக்கள் விலகி கிடந்தன. கரை மீது நின்றிருந்த நாகமுனியின் நாளங்களுக்குள் வெளிச்சம் பாய்ந்து புயலாக மூச்சுரைத்தது. கண்ணை நம்ப முடியாத ஹசார்தினார் வாய் குளறி, நாகமுனி, வைரம் கிடைத்து விட்டது. போட்ட சத்தம் மலை அடுக்குகள் எங்கும் எதிரொலித்தது. நாகமுனி பாய்ந்து வந்தான். வைரம், வைரம்! கைகளை அகல விரித்து தடுமாறினான்.
குனிந்து ஒற்றை வைரத்தை எடுக்கப் போனவனை ஹசார்தினார் தடுத்தான். வைரக் குவியல் இங்குதான் எங்கோ புதைந்திருக்கிறது. அந்த இடம் வஜ்ராயினிக்கு தெரியும். கண்ணை மூடிக்கிடந்த வஜ்ராயினியை நாகமுனியும் ஹசார்தினாரும் உலுக்கினார்கள். வஜ்ராயினி கண் திறக்கவில்லை. நான்சியின் வீட்டு விருந்தில் விக்டர் துரையும் மேரியும் கலந்து கொண்டது நிறைவாக இருந்தது. அண்ணனும் தம்பியும் சேருமிடம் கலகலத்து போகும். விக்டரின் தொடையை கிள்ளிய வில்லியம்ஸ், டேய் விக்டர், இந்த விருந்து உபச்சாரம் எதுக்கு தெரியுமா என்றார். கோழிச்சப்பையை வாயருகே கொண்டு போன விக்டர் அண்ணன் கேட்ட கேள்வியில் மலைத்து, விருந்து எதுக்கா? நம்ம புள்ள சேது பயிற்சி முடிஞ்சு இன்ஸ்பெக்டரா பதவி ஏற்கிறான், அதுக்குத்தான். நுனிப்பல் போட்டு கரியை இழுத்தார். அதுதான் இல்லையா, நான்சியை தனியா அழைச்சு போய் நான் கேட்டேன். அவ சொல்றா இது நிச்சயதார்த்த விருந்தான். மீனை வாயில் வைத்து நடுமுள்ளை உருவினார் வில்லியம்ஸ். அண்ணனை ஓரக்கண்ணால் பார்த்த விக்டர் துரை, நான்சி அப்படியா சொன்னா? என்கிட்ட சேது வேற மாதிரி சொன்னானே என்றார். என்னவா? கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு நிச்சயதார்த்தமானு கேட்டானே. வாயிலிருந்து இறைச்சிகள் சிந்த எல்லோரும் சிரித்தார்கள். பாறையில் மயங்கி கிடந்த வஜ்ராயினியின் கன்னத்தையும் தோளையும் உலுக்கினார்கள். வஜ்ராயினி கண் திறக்கவில்லை. நாகமுனி ஓடிப்போய் ஆற்று நீரை அள்ளி வந்து முகத்தில் அடித்தான். வஜ்ராயினி, வஜ்ராயினி. வஜ்ராயினி மெல்ல கண் திறந்தாள். வஜ்ராயினி, நம் சாபம் தீரப்போகிறது. நாம் இருவரும் பிழைத்துக் கொள்ளப் போகிறோம். வஜ்ராயினி புரியாமல் விழித்தாள். சொல், இந்த வைரம் எப்படி இங்கு வந்தது? வைரக் குவியல் எங்கே புதைந்து இருக்கிறது? சொல் வஜ்ராயினி, சொல். ஹசார்தினார் தவித்தான். வஜ்ராயினி மலங்க மலங்க முழித்தாள். உன் வளர்ப்பு ரகசியம் பற்றி கேட்டாயே, இப்போது சொல்கிறேன் கேள். உன்னை நரபலி கொடுத்து இந்த வைரங்களை அடையத்தான் இத்தனை நாள் வரை வளர்த்தோம். வஜ்ராயினி சுருட்டி எழுந்தாள். நரபலியாகாமல் நீ பிழைத்துக் கொள்ளலாம். சொல், இந்த வைரப் புதையல் எங்கே இருக்கிறது? ஹசார்தினார் துடியாய் துடித்தான். எனக்கு தெரியாது. அப்படியானால் இந்த வைரம் எப்படி எங்கு வந்தது? அவன் கொண்டு வந்தான். எவன்? சொர்க்கப்பனையில் தள்ளி தீ வைத்து கொளுத்தினீர்களே அவன். வில்லாயுதமா? ஆமாம், அவன் கொண்டு வந்த அத்தனை வைரங்களையும் அள்ளி ஆற்றில் நான் தான் வீசினேன். இந்த வைரம் மட்டும் எப்படியோ ஒதுங்கி இருக்கிறது. அடிப்பாவி மகளே! வஜ்ராயினியை கட்டிப்பிடித்து ஹசார்தினார் அழுதான். நாகமுனி பரபரத்தான். ஹசார்தினார், அழுவதற்கு நேரமில்லை. வில்லாயுதம் எங்கிருந்தாலும் தேடிப்பிடி. அவனுக்கு வஜ்ராயினி வேண்டுமானால் எனக்கு வைரங்கள் வேண்டும். ஒளி வீசும் ஒற்றை வைரத்தை எடுத்து கண்ணில் ஒற்றினான். வஜ்ராயினியை இழுத்து கொண்டு ஹசார்தினார் கரையேறி ஓடினான். பகுதி 59. பெருநாளியை பிணக்காடாக்கிவிட்டு திரும்பிய கொம்பூதி ஆட்களுக்கு 5-6 நாட்களாகியும் ஆத்திரம் அடங்கியவாடில்லை. எத்தனையோ போலீஸ்களை எரிச்சு சாம்பலாக்கிட்டு வந்தாலும் ஆம்பளை இல்லாத ஊருக்குள்ள நுழைஞ்சு பொம்பளை பிள்ளைங்களை ஈனப்படுத்தினதை நினைக்க நினைக்க ஆவேசம் கூடுது. ஊரணிக்கரையில் தேனம்மாவின் கள்ளுப்பானையை சுற்றி இளவட்டங்கள் மொய்த்து கிடந்தார்கள். பழைய கள்ளு நுரையடித்து பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. வாய் வைத்து உறிஞ்சியதும் ஏற வேண்டிய போதை எத்தனை வட்டை குடித்தாலும் ஏற காணோம். எல்லோர் நெஞ்சிலும் இறுக்கமான கோபம். நேற்று பெய்த மழை ஈரம் இன்னும் காயவில்லை. சிலர் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருந்தார்கள். வேரோடு சாய்ந்து கிடந்த புங்கை மரத்தில் அமர்ந்து சிலர் குடித்துக் கொண்டிருந்தார்கள். கச்சேரியில் கம்பிச்சூடுபட்ட பாண்டியின் வாயருகே பட்டையை கொண்டு போய் ஊட்டினார்கள். மணக்காயம் பட்டு வந்திருக்கும் இளவட்டங்களின் குறிப்பறிந்த தேனம்மா இசைவாயில் நடந்து கொண்டாள். ஓடி ஓடி கள்ளுப்பட்டைகளை குறையவிடாமல் நிரப்பிக் கொண்டிருந்தாள். இன்றைக்கு தேனம்மா மட்டும்தான் வந்திருக்கிறாள். புருஷனை காணோம். இன்னும் எத்தனை போலீஸ்களை கொன்றாலும் தீராத கோபம் ஒருவரோடு ஒருவரை பேச விடவில்லை. 2 பானைக்கல்லும் இறங்கு முகமாக இறங்கிக் கொண்டிருக்கும் போதே தேனம்மாவின் மகள் ஒரு பெரிய மண்முடாவை சூரன்குடியிலிருந்து சுமந்து வந்து இறக்கினாள். குமரி கழுத்து வலி எடுத்தது. இறங்கியிருக்கிறது இளங்கல்லு. இளங்கல்லு குடிச்சா வயித்த கலக்கும். ஆனாலும் புளிச்ச கல்லுக்கும் புதுக்கல்லுக்கும் ஒரு பதமான போத விளையும். புளிப்பும் தித்திப்பும் சேர்ந்து இன்னும் குடின்னு சொல்லும். மூக்குல சுருன்னு புற ஏறும். புதுக்கல்லு முடாவை கண்டது வாய் எருகி போயிருந்த இளவட்டங்க மத்தியில உற்சாகம் தட்டுப்பட்டுச்சு. தேனம்மாவின் மகளுக்கு தாயாரைப் போலவே இறுக்கமான தேகக்கட்டு. வாய் ஓயாமல் பேசுவாள். அப்பன் வர முடியாத நாளைக்குத்தான் மகள் கொம்பூதிக்கு வர வாய்க்கும். கொம்பூதி என்றதும் குதிபோட்டு கிளம்புவாள். இந்த ஊரையும் ஆள்களையும் அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இளவட்டங்கள் கேட்பார்கள், எத்தா தங்கச்சி, சூரங்குடியிலிருந்து ஊடுகாட்டு வழியா ஒத்தையில வர்றியே, உனக்கு பயம் கிடையாதா? பனை ஓலை சலசலக்கின்ற மாதிரி சொல்வாள். கொம்பூதிக்கு வர்ற கள்ளுப்பானைய வழிமறிக்க தைரியம் எவனுக்கு இருக்குது? எங்க அண்ணமார் இருக்கிற போது எனக்கு என்ன பயம்? தேனம்மா சிரித்து கொள்வாள். பழைய கல்லையும் புதுக்கல்லையும் பாடம் பண்ணி கொண்டே வெத்தலை வாய்க்குள் முணுமுணுத்தாள். கொம்பூதி ஆம்புளைங்களுக்கு களவுதான் தொழிலு, கல்லும் கரியும் தான் உணவு. மூட்டு பெருத்த இளவட்டங்க குடிக்க கள்ளுப்பானை சுமந்து வர்ற நம்ம மகளோ பணங்காட்டு குமரி.
குளதள்ளி நிக்கிற பனைமரம் மாதிரி வஞ்சகமில்லாத வளர்த்தி. உடுத்தின துணி ஒதுங்கி கிடந்தாலும் இழுத்து மறைக்க 8 நாழி ஆகும். அப்பவும் எந்த இளவட்டங்கன்னு தப்பான நோக்கத்தோட பார்க்காது. எவ்வளவுதான் கள்ளு போதை ஏறினாலும் ஆத்தா தாயி தங்கச்சின்னு வார்த்தைக்கு மாறு வார்த்தை பேசாத ஊரு. அடுத்த பொண்ணுங்களையெல்லாம் அக்கா தங்கச்சியா பாக்குற இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சு குமரி பொண்ணுங்களை தொட்டு பார்க்க துணிஞ்சு இருக்கிறானே வெள்ளக்காரன், அவனுங்களை கொன்னது சரிதான். வெற்றிலை எச்சை ஓரம் பார்த்து புளிச்சென துப்பினாள். தேனம்மாவின் மகள் கொம்புதிக்கு வருகின்ற போதெல்லாம் அன்னமயிலை பார்க்காமல் போனதில்லை. தாயாரிடம் கேட்டாள், அன்னமயில் அக்கா இப்ப எங்க இருக்கும்? பானைக்கு பானை கல்லை மாற்றிக்கொண்டிருந்த தேனம்மா திரும்பி பார்க்காமல், அன்னமயிலு வீட்டில தான் இருக்கும் என்றாள். வீட்டை நோக்கி ஓட்டம் எடுத்தாள். எல்லோர் கண்ணிலும் படும்படியாக நடுவீட்டு மரத்தூணில் சாய்ந்திருந்தார் வேயண்ணா. வீட்டுக்குள் பெண்கள் கூடி கிடந்தார்கள். வெளித்திண்ணையில் பெரிய ஆம்பளைங்களோடு வையத்துறை அமர்ந்திருந்தான். ஓரத்தில் வில்லாயுதம், கீரை சட்டி, நரிவேலு. வேயண்ணாவுக்கு அருகில் உட்கார்ந்திருந்த கூழாணி கிழவி எல்லோரையும் வெடுக்கு வெடுக்கென பார்த்து கொண்டிருந்தாள். கூந்தல் நீண்ட இருளாயியை சுற்றியிருந்த குமரிகள் தொட்டு தொட்டு சேதி கேட்டார்கள். வையத்துறையின் துருவனும் வரலன்னா கொம்பூதி மான மரியாதையை குழி தோண்டி புதைச்சிருப்பான் வெள்ளக்காரன். கூழாணி தன்போக்கில் பேசினாள். வேயண்ணா வாய் இறுகி போயிருந்தார். நெஞ்சுக்குள் பல யோசனைகள் ஓடின. போலீஸை ஜெயித்து விட்டு வந்த சந்தோஷம் யார் முகத்திலும் தென்படவில்லை. தொண்டையை செருமிய வேயண்ணா, கால சூழ்நிலை சரியில்லை. இந்த போலீஸ் போனா இன்னொரு போலீஸ் வருவான். காலை சுத்தி அடிபட்ட பாம்பு கழுத்தை வளைக்க வரத்தான் செய்யும் என்றபடி நிறுத்தினார். எல்லோரும் ஊற்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆம்பளைங்களோட உசுர குறி வச்சு போலீஸ் வந்தா பயப்பட வேண்டியது இல்ல, ஆனா பொண்ணுங்களோட உடம்ப குறி வச்சு வர்றான்களே என்றவர் நிறுத்தி, எனக்கு ஒரு யோசனை தட்டுப்படுது என்றார். இளவட்டங்களும் நிமிர்ந்து பார்த்தார்கள். முத்துன இளவட்டங்களும் உரக்கார பொண்ணுங்களும் கொம்பூதி நிறைய இருக்கிறாங்க. நிதானமாய் பேசினார். வீட்டுக்குள் இருந்த குமரிகள் வாசலுக்கு அணைவாய் வந்து நின்றார்கள். இருளாயி மட்டும் இருந்த இடத்தை விட்டு நகராமல் உட்கார்ந்திருந்தாள். மகன் வேயண்ணா சொல்ல வருவதை கூழாணி முந்திக் கொண்டு சொல்லி முடித்தாள். அவனுக்கு செல்ல வேண்டிய பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். தாயார் சொன்னதை தானும் ஆமோதிப்பது போல தலையை ஆட்டியவர் எல்லோரையும் ஒரு சுற்று பார்த்தார். ஆணு பொண்ணு அத்தனைக்கும் சந்தோஷமாகத்தான் இருந்தது. அன்னமயில் மட்டும் திரும்பவும் இருளாயின் பக்கம் போய் உட்கார்ந்து கொண்டாள். மகனுடைய மனசை அறிந்து கொண்ட உற்சாகத்தில் குமரிகளையும் இளவட்டங்களையும் மாறி மாறி பார்த்தபடி கூழாணி சடசடத்தாள். சிட்டுக்கு வில்லாயுதம், செவ்வந்திக்கு பாண்டி, பந்தானத்துக்கு கீரைச்சட்டி, பூமயிலுக்கு சின்ன கத்தி, மீனாவுக்கு கள்ளராமே, பேச்சுக்கு அம்மாவாசை. மளமளவென ஜோடி சேர்த்து கொண்டிருந்த கூழாணி கிழவியின் தொடையில் வாசலோரம் உட்கார்ந்திருந்த சிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு கிள்ளு கிள்ளிவிட்டு, அன்னமயிலு அன்னமயிலு காதோரம் எடுத்து கொடுத்தாள். நான் ஒரு கிழட்டு சிறுக்கி என் பேரம்பேத்திய மறந்து போனேனே. அன்னமயிலுக்கு நரிவேலு. அத்தனை கல்யாணமும் அடுத்த வெள்ளிக்கிழமை ராத்திரி. தாயார் தீர்மானமாய் சொல்லி முடிக்கும் வரை பொறுத்திருந்த வேயண்ணா, கிழவி சொன்னதுல ஒரு சின்ன மாறுதல் என்றதும் அத்தனை கூட்டமும் ஆவலோடு வேயண்ணாவை பார்த்தது. உள்ளே இருந்த அன்னமயிலும் பார்த்தாள். மேற்கொண்டு பேச வந்த வேயண்ணா அத்தனை கூட்டத்தையும் கண்களால் விளக்கி தெருவை பார்த்தார். கார்மேக ஆசாரி படபடப்போடு வந்து கொண்டிருந்தார். பாப்பா கார்மேகம். ஆமா ஐயா. கும்பிட்டபடி வந்த கார்மேக ஆசாரியை திண்ணையில் உட்காரச் சொல்லி கைகாட்டினார் வேயண்ணா. ஆசாரியின் முகக்குறி நல்லபடியாக இல்லை. அங்கம்மா செம்பு தண்ணீரை கொண்டு வந்து ஆசாரிக்கு கொடுக்க நெஞ்சு நனைய தண்ணீரை குடித்த கார்மேக ஆசாரி, ஐயா, அன்னைக்கு நடந்த சம்பவத்துல அத்தனை போலீஸும் செத்து போனானுங்க. ஒரே ஒரு கிழட்டு போலீஸ் தான் மிஞ்சினது. தண்ணீர் செம்பை கிழவியிடம் நீட்டினார். பொணங்களை அள்ளிக்கிட்டு போக மறுநாள் போலீஸ் லாரி வந்துச்சு. 3-4 நாளா பெருநாழிக்காரங்க எவனும் வீட்டை விட்டு வெளியே வரல. ஊர்க்காரங்களுக்கு என் மேலையும் பச்சைமுத்து மேலையும் தான் கண்ணு பதிஞ்சு போச்சு. அதுக்காக நானும் என் பொஞ்சாதியோ பயப்படல. பச்சைமுத்து எங்க இருக்கான்? பச்சைமுத்த நானும் பார்க்கல. 4 நாளா சும்மா கிடந்த ஊருக்குள்ள புதுசா போலீஸ் வந்து இறங்குது. கூடி இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு புது அதிகாரி வர்றானா, இளவட்ட பயலாம். நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஐயா. இதை சொல்லத்தான் ஓடி வந்தேன். கார்மேக ஆசாரி வியர்வையை துடைத்து கொண்டார். இளவட்டங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உட்கார்ந்திருந்தார்கள். வேயண்ணா உதட்டோரம் சிரித்தார். எல்லா போலீஸ்களும் புதுசு, தோல் சிவந்தவர்களாய் இருந்தார்கள். புது சார்ஜென்ட் கீட்ஸ் மிடுக்காய் இருந்தான். புதிதாய் வந்திருக்கும் போலீஸுக்கு விவரம் சொல்லியே கிழட்டு போலீஸ் வாய் ஓய்ந்து போனார். போலீஸ்கள் எல்லாம் எரிந்து சாம்பலானதுமே ஊரை மாற்றிக்கொண்டு ஓடத்தான் கேட்டார். பெரிய துரைமார்கள் விடவில்லை. ஓர் விவரம் தெரிந்த ஒருவராவது கச்சேரிக்க வேண்டும் என்று சொல்லி நிறுத்திவிட்டார்கள். பகதூர் துரைக்கு பதிலாக வரவேண்டிய புது இன்ஸ்பெக்டரை ஏற்றி வர கமுதிக்கு போன குதிரை சாரட்டு ஊருக்கு கிழக்கே மடைக்குழி பக்கம் வரும் சத்தம் கேட்டதும் அத்தனை போலீஸ்களும் அணிவகுப்புக்கு ஆயத்தமானார்கள்.
சலித்து போயிருந்த கிழட்டு போலீசும் ஆளோடு ஆளாக அணிவகுப்பில் நின்றார். வந்து நின்ற சாரட்டில் உட்கார்ந்தபடியே புது இன்ஸ்பெக்டர் வீசிய ஒற்றை பார்வையில் அணிவகுத்து நின்ற அத்தனை போலீசுகளுக்கும் நரம்பெல்லாம் உருக்கேறியது. கொம்பூதி அழிக்க இவன் தாண்டா பொருத்தமான அதிகாரி. சந்தோஷத்தில் கிழட்டு போலீசுக்கு விரைப்பு கூடியது. பகுதி 60. புதிதாய் வந்திறங்கிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் லாவி பிடிக்கும் காட்டுத்தீ நாக்கு போல சுடர் விட்டான். பொறுப்பேற்றதும் பொசுக்கென இருக்கையில் அமர்ந்து விடவில்லை. போலீஸ்கள் தந்த மரியாதையை பொருட்படுத்தவும் இல்லை. அணிவகுத்த உடுப்புகளின் தகுதியை ஒரே வீச்சில் கண் சுழற்றி அளந்தான். கிழட்டு போலீசின் நெஞ்சுக்குள் ஏதோ பிராண்டியது. புது துரையின் தலை சிலுப்பலும் தரையில் தீப்பற்றும் நடையும் எதையோ யாரையோ ஞாபகப்படுத்தியது. மனதில் பட்டதை திரும்பவும் நினைத்து பார்க்க கூட அச்சமாயிருந்தது. தடுமாறும் புத்தியை இறுக பிடித்தார். சார்ஜென்ட் கீட்ஸ் பின்தொடர கிழட்டு போலீஸை கையருகில் நடக்க விட்டபடி கச்சேரியை வலம் வந்த புது இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்வியெல்லாம் கத்தி போல் வந்து விழுந்தன. எல்லாமே போலீஸ்கள் எரிந்து சாம்பலானது பற்றிய விசாரணையாகவே இருந்தது. கொம்பூதியை பற்றி ஒரு வார்த்தை கேட்கவில்லை. கிழட்டு போலீஸின் வாய்க்குள் கொம்பூதி செய்திகள் முட்டி போயிருந்தன. கேள்விக்கு மட்டும் விடை சொல்லிக்கொண்டே வந்தார். என்னதான் இறுக்கி பிடித்தாலும் நினைப்பதெல்லாம் சுற்றி சுற்றி அந்த இடத்திலேயே வந்து நின்றன. புது எஜமானை முன்னே நடக்க விட்டு பார்த்தார். பக்கவாட்டில் கண் கோதினார். தேக வாட்டத்தை கொம்பூதியோடு ஒப்பிட்டார். எல்லாம் அச்சு பிசகாமல் அப்படியே இருந்தது. சுரணை வர தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டார். தடித்த தோளில் சுரணை இருந்தது. போலீஸ் பயிற்சியை முடித்ததும் திறந்து விடப்பட்ட மதகு நீராய் பாய்ந்து வந்திருக்கும் இந்த அதிகாரியின் அங்க அடையாளம் ஏனோ பயமுறுத்துகிறது. இவனுடைய பூர்வீகம் எது? எந்த விவரமும் பிடிபடாமல் குழம்பி போய் நடந்து திரிந்தார். போலீஸுக்கு கருகிச்சத்த இடத்துக்கு போலாமா என்று இன்ஸ்பெக்டர் கேட்டதும், போலாம் எசமா. கிழட்டு போலீஸ் முன்னே நடந்தார். ஊருக்கு மேற்கே இருபுறமும் அடர்ந்த மரங்கள் நிறைந்த சாலை இன்னும் எண்ணெய் பிசுக்கோடு நீண்டு கிடந்தது. கருகல் வாடையின் மிச்சம் நாசியில் ஏறியது. லாரிகள் அள்ளி போனது போக சின்ன சின்ன பிணத்தடயங்கள் கிடந்தன. பகதூர்துரை குடியிருந்த பெரிய வீட்டு மராமத்து வேலைகள் தொடங்கி நடந்து கொண்டிருந்தன. இந்த வீட்டுக்குள்ளதான் பகதூர்துரை குத்துப்பட்டு செத்து போனாரு. உடம்பு முழுக்க 18 குத்து. இந்த வீடுதான் எசமா நீங்க தங்குறதுக்கு ஏற்பாடாகுது. கிழட்டு போலீஸின் பேச்சுக்கெல்லாம் தலையசைப்பும் தோல் குழுக்களுமாய் நடந்தான் இன்ஸ்பெக்டர். நுழைய இடைவெளி தராமல் வாயளந்து பேசுபவனிடம் என்ன வார்த்தையை போட்டு அவனது பூர்வீகத்தை புடுங்குவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த கிழட்டு போலீஸின் நாக்கு பசையில் சட்டென்று ஒரு நூல் சிக்கியது. எசமா மட்டும்தான் இங்கே தங்க போறீங்களா? இன்ஸ்பெக்டர் பதில் பேசாமல் நடந்தான். எசமானுக்கு இன்னும் கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. பெத்தவங்க எங்க இருக்கிறாங்க எசமா? பாம்பு படமாய் முகம் திருப்பிய இன்ஸ்பெக்டர், எல்லா போலீஸுகளும் தீயில கருகி செத்து போனாங்க. நீ ஒரு ஆள் மட்டும் எப்படி தப்பிச்ச? அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு உனக்கு முன்கூட்டியே தெரியுமோ? தேல் கொடுக்கு தீண்டியது போல் கிழட்டு போலீஸ் முழித்தார். சத்தியமா தெரியாது எசமா. நான் ஒரு கிழட்டு பைய. கெதியா ஓடுற இளவட்ட போலீஸுகளோடு சேர்ந்து ஓட முடியாம நின்னுட்டேன். முந்தி போன அத்தனை பேரும் மாட்டிக்கிட்டாங்க எசமா. அதோடு வாயை புத்திய கிழட்டு போலீஸ் கச்சேரிக்கு திரும்பும் வரை வாய் திறக்கவே இல்லை. சின்ன பயலா இருந்தாலும் வில்லங்கமான பயலா இருப்பான் போல இருக்கு. 2 அடி பின்னாலேயே நடந்து வந்தார். வெயிலுக்கு உருகும் வெண்ணெய் போல ஊருக்குள் ஒரு செய்தி படர்ந்தது. புதுசா வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டரு கொம்பூதி வேயண்ணா மாதிரியே இருக்கானா? வேயண்ணா மகன் வில்லாயுதத்தை இந்த பக்கம் வாங்கி இன்ஸ்பெக்டரை அந்த பக்கம் கொடுக்கலாமா? உருவத்துல அப்படி ஒரு ஒத்துமையா? இதனடா கால கொடுமை. மரியாதை நிமித்தமாக பார்க்க வருகின்ற சாக்கில் மாலையும் கையுமாக முக்கியஸ்தர்கள் நுழைந்தார்கள். ஆமா, உண்மைதான். மூக்கு மொழி புருவக்கட்டு உருவக்கட்டு எல்லாம் அச்சு அசலா வேயண்ணாதான். புலவர் பழங்கால ஏடுகளை எல்லாம் மனதுக்குள் புரட்டி புரட்டி பார்த்தார். ஒரு குறிப்பும் தென்படல. ஏகாம்பரம் காது விடைக்க எச்சிலை விழுங்கினார். முதல்கரை தங்கச்சாமி கொண்டு வந்திருந்த மாலையை இன்ஸ்பெக்டர் கழுத்தில் போட்டார். எருதுகட்டுக்கு அழைத்து வர கொட்டு மேளத்தோடு கொம்பூதிக்கு போய் வேயண்ணாவுக்கு மாலை போட்டபோது அவர் அதை கழுத்தில் வாங்கிய அதே கம்பீரம் இன்ஸ்பெக்டர் தலை நிமிர்த்தலில் தெரிந்தது. நோட்டம் பார்க்க வந்த எல்லோருக்கும் குலையை அறுத்தது. அப்படிலாம் இருக்காது, ஒரு பேச்சுக்கு வச்சுக்குருவோமே, அப்படி இருந்து போனா அது அப்படி இருக்கும். கேள்வியையும் விடையையும் தமக்குள்ளே போட்டு கொண்டார்கள். இங்கிருந்து கொம்பூதிக்கு எவ்வளவு தூரம்? இன்ஸ்பெக்டர் எழுந்தார். குரல் கூட அப்படியே வேயண்ணாவின் குரல். உட்கார்ந்திருந்த முக்கியஸ்தர்கள் திடுக்கென எழுந்தார்கள். கேட்டனே, கொம்பூதி எந்த திசையில இருக்கு? கொம்பூதி திசையில் எல்லா கைகளும் நீண்டன. வேயண்ணா மகன் வில்லாயுதத்துக்கு உடுப்பு மாட்டிவிட்ட மாதிரிதான் இருந்தது. எல்லோரும் ஒதுங்கி வழிவிட்டார்கள். என்னோட யாரும் வரவேணா. இன்ஸ்பெக்டர் படி இறங்கினார். கட்டி கிடந்த கருப்பு குதிரையை அவிழ்க்க சொல்லி தாவி ஏறி கச்சேரியை விட்டு வெளியேறினான். நல்ல கஞ்சி காய்ச்சி குடிச்சு 4 நாளாச்சு.
குடிச்ச கஞ்சியும் கூட்டோட சேரல. தவசம் தானியம் கையிருப்பு குறைஞ்சு போச்சு. பச்சை முத்து கொம்பூதி பக்கமே காணோம். மந்தையில் இருந்த ஊர் பொது ஊரல் இடிபட்டு கொண்டிருந்தது. குமரிகளின் உலக்கை குத்து நங் நங் என விழுந்தது. பெரிய பொம்பளைகள் குத்துப்பட்ட தவசத்தை முரத்தில் அள்ளி புடைத்து அரிசியாக்கி கொண்டிருந்தார்கள். இறங்கு வெயில் உரைக்கவில்லை. கால் நீட்டி அமர்ந்து புடைத்து கொண்டிருந்த அங்கம்மா கொம்பூதிக்கு ஏற்பட்ட கொடுமைகளையெல்லாம் நெஞ்சுக்குள் வைத்து நீர்த்தி கொண்டிருந்தாள். வாழ்ந்தோம்னு இல்ல, செத்தோம்னு இல்ல. கள்ளு குடித்த இளவட்டங்கள் வீட்டுக்குள் குப்புற விழுந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எழுந்ததும் கஞ்சி வேணும். கூழாணி கிழவிக்கு எப்போதும் இல்லாமல் இன்றைக்கு வாய்விழந்த தூக்கம். இன்னாருக்கு இன்னார்னு கல்யாணம் குறிப்பிட்ட கோமரியலுக்கு காரணகாரியம் இல்லாம சிரிப்பு கிளம்புது. சிட்டு சிரிக்கிற சத்தம் பெருஞ்சத்தமா கேக்குது. கட்ட போற நினப்புல உலக்க குத்து பழமா விழுகுது. அடுப்பு கூட்டிக்கிட்டு இருந்த அன்னமயிலுக்கு கண்ணெல்லாம் தண்ணி, புகை மண்டுது. பெரும்பச்சேரி வர போய் திரும்புறதா சொல்லிட்டு போன வையத்துறை இன்னும் திரும்பல. நிறைப்பெருக்கு ஊரணியில் வேயண்ணா முங்கி குளித்தார். ஊரணி தண்ணீரில் குதியாட்டம் போட வந்த சிறுவர்கள் வேயண்ணா குளித்துக் கொண்டிருப்பதை கண்டதும் ஆலமரத்தடியில் பதுங்கி காத்திருந்தார்கள். மந்தையடியில் படுத்திருந்த நாய்கள் சோம்பல் முறித்தன. உச்சி மரத்தில் கட்டி தொங்கிய ஊதுகொம்பு காற்றாடி கிடந்தது. போலீஸ் சிதறி உடைத்துவிட்டு போன சோறு குழம்பு சட்டி, பானை ஓட்டுச் சில்லுகள் தெருவெல்லாம் மிதிபட்டு கிடந்தன. பீடத்து இருளப்பசாமி கையிடுக்கு வழியே மேற்கத்தி சூரியன் வெள்ளிக்கம்பியாய் நீட்டியிருந்தது. புரட்டாசி மாசத்து கிழக்கு வெளி காலத்துக்கு பொருந்தாமல் வானத்துக்கும் பூமிக்கும் சூறாவளியாய் சுழன்று கொம்பூதிக்குள் நுழைந்தது. மந்தை வேப்ப மரத்தை வேரோடு ஆட்டியது. உச்சியில் கட்டி தொங்கிய கொம்புக்குள் புகுந்து ஊதியது. இடிபட்டு கொண்டிருந்த ஊர் பொது ஊரல் ஆட்டம் கண்டது. புதைந்து குமிந்திருந்த தானிய உமி பறந்து அத்தனை கண்களிலும் அப்பியது. கொம்பு பெருஞ்சத்தம் கிளப்பியது. உமி விழுந்து உறுத்திய கண்களுக்குள் மந்தை இருட்டி கிடந்தது. அக்கம்பக்கம் பார்க்க முடியாமல் கசங்கி நீர்ந்தன. ஊரணி தண்ணீரில் குதித்து கலங்கடிக்க காத்திருந்த சிறுவர்கள், போலீஸ் வருது, எல்லாரும் ஓடுங்க, திபு திபு என ஊரணிக்குள் பாய்ந்தார்கள். தண்ணீருக்குள் முங்கியிருந்த வேயண்ணாவுக்கு சத்தம் கேட்கல. மந்தசனத்துக்கு காது கேக்குது, கண்ணு தெரியல. உத்தேசமான திசையில் ஓட கிளம்பினார்கள். கிழக்கு பாதையில் கருப்பு குதிரை சூறாவளியோடு சேர்ந்து வந்தது. குமரிகள் சிதறி ஓடி முட்டிய குடிசைக்குள் பதுங்கினார்கள். தானியம் புடைத்துக் கொண்டிருந்த பெரிய பொம்பளைகளில் வெள்ளையம்மாவும் குருவம்மாவும் விருட்டனை எழுந்து கால்களுக்கு தோதான திசையில் ஓடினார்கள். மந்தை வெறிச்சோடி கிடக்க கையூன்றி எழுந்து தடுமாறி விழுந்தவள் அங்கம்மாதான். கொம்பு சத்தம் நிற்கவில்லை. கருப்பு குதிரை மந்தையில் இறங்கியது. மறுபடியும் எழுந்து முழிக்க முடியாத கண்களோடு 2 எட்டு எடுத்து வைத்தாள். ஊர் பொது ஊரில் தடுக்கி விழுந்தாள். விழுந்தவளின் உடம்போரம் குதிரை குளம்படி சத்தம் ஆறி நின்றது. குதிரைக்காரனிடம் பிடிபட்டு போகின்ற பதற்றத்தில் குலை நடுங்கி கத்தவும் வாய் வரவில்லை. குடிசைக்குள் பதுங்கிய பெண்கள் கள்ளுப்போதையில் குப்பர விழுந்து உறங்கிக் கொண்டிருந்த இளவட்டங்களை எழுப்பி விட்டார்கள். ஆயுதங்கள் முழித்தன. குளியலாடி முடித்த வேயண்ணா ஈர உடம்போடு கரையேறினார். முன்னே விரிந்து கிடந்த மந்தையில் கருப்பு குதிரை நின்றது. கல்லூரலை வளைத்து ஒற்றி கிடந்தாள் அங்கம்மா. குதிரையிலிருந்து குதிக்கும் காலடி சத்தம் கேட்டது. திறக்க முடியாத கண்ணுக்குள் இருளப்பசாமி வந்தார். இருளப்பா, என் மானத்தை காப்பாத்து ஐயா வேண்டினாள். கழுத்தோடு வளைத்து தலைமுடியை கோதி தூக்கிய குதிரைக்காரன், ஆத்தா, உன் மகன் சேது வந்திருக்கேன் ஆத்தா. அங்கம்மாவை குலுக்கினான். பகுதி 61. மேனி நடுங்க நின்ற அங்கம்மாவின் தோள்களை சேது குலுக்கினான். ஆத்தா, உன் மகன் சேது வந்திருக்கேன் ஆத்தா. அங்கம்மாவுக்கு கண்ணை திறக்க முடியல. அங்கம்மாவின் தேகம் ஆடியது. தொட்டு பார்க்க கைகள் உயர்த்தியவள் தயங்கி தொடாமல் கீழே போட்டாள். தாயாரின் 2 கைகளையும் தூக்கி, 20 வருஷத்துக்கு முன்னால உங்களை எல்லாம் பிரிஞ்சு ஓடுன சேதுதான் வந்திருக்கிறேன் அத்தா. கண்ணை திறந்து பாரு அத்தா. உள்ளங்கைகளுக்குள் தன் கன்னங்களை போர்த்த கொடுத்தான். சேதுவின் மூச்சுக்காற்று தாயாரின் நெற்றியில் இதமாக இறங்கிக் கொண்டிருந்தது. வேயண்ணா வைத்தகன் வாங்காமல் பார்த்தபடி நெருங்கி வந்து கொண்டிருந்தார். விழிப்பு தட்டிய ஆயுதங்கள் ஆங்காங்கே அமர்ந்து மந்தையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன. உமி விழுந்து உறுத்தும் கண்களை திறக்க முடியாத பெண்கள் என்ன நடக்க போதோ என பதறி வீட்டுக்குள் ஒண்டி கிடந்தார்கள். ஆத்தா, என்ன பாரு ஆத்தா. அங்கம்மா பட்டும் படாமலும் சேதுவின் கன்னங்களை தடவினாள். மூக்கை அளந்தாள். புருவங்களை நீவினாள். மீசையை வருடினாள். நெற்றியை தேய்த்தாள். காது மடல்களை உருட்டினாள். தலைமுடியை கோதினாள். மறுபடியும் மறுபடியும் விரல்கள் அலைந்தன. அடிவயிறும் நெஞ்சும் பிசைந்தது. தடுமாறினாள். என் மகன் சேதுதான் வந்திருக்கான், எல்லாரும் ஓடி வாங்க, என் தலைப்புள்ள சேது திரும்பி வந்துருச்சு, எல்லாரும் ஓடி வந்து பாருங்களேன். கண்டறியாத திசையெல்லாம் திரும்பி திரும்பி கத்தினாள்.
பின்புறமாக வந்த வேயண்ணா நெருங்காமல் நின்றார். ஆயுதங்களை அப்படியே போட்டுவிட்டு ஆம்பளைகள் வீடுகளில் இருந்து மெல்ல வெளியேறினார்கள். கண் திறக்க முடியாத குமரிகளும் பெரிய பொம்பளைகளும் முற்றங்களில் வந்து உத்தேசமாக மந்தையை நோக்கி நடந்தார்கள். உறக்கம் களைந்த கூழாணி கிழவி பஞ்சு தலைமயிரை அள்ளி முடிந்தவாறு, இந்த கிறுக்கு சிறுக்கி ஏன் கத்துறா? கண்களை இடுக்கி பார்த்து கொண்டே வந்தாள். குப்புற படுத்து கிடந்த வில்லாயுதம் உதறி எழுந்து வெறுங்கையோடு தெருவில் இறங்கி நடந்தான். யார் அவன்? அடுப்போடு மல்லு கட்டி கொண்டிருந்த அன்னமையில் வாசலுக்கு வந்தாள். ஆத்தாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? ஏன் இப்படி கத்துது? மந்தை பக்கம் கால்கள் இழுத்து போயின. ஒன்னும் புரியாத சனமெல்லாம் ஊர் பொது ஊரலை நோக்கி வந்து கொண்டிருந்தது. உடுப்பு அணிந்த ஒரு போலீஸ் அதிகாரி அன்னம்மா மட்டத்துக்கு குனிந்து விரல்களால் இமைகளை விளக்கி கண்ணுக்குள் விழுந்த தானிய உமிகளை நுனிநாக்கால் கோதி எடுத்து கொண்டிருந்தான். தலைப்பிள்ளையின் மூச்சு தன்மேல் பட்டு 20 வருஷங்களுக்கு மேலாகி போச்சு. கண்ணில் நீர் கட்டியது. ஆத்தாவின் கண்ணீரில் சேதுவின் நாக்கு நனைந்தது. ஒதுக்கி உமிகளை எடுத்து விட்டான். கலங்கிய விழிகளை சேலை தலைப்பால் துடைத்துவிட்டு பார்த்தவளின் முகத்தருகே போலீஸ் உடுப்பு. திடுக்கிட்டு ஓரடி பின்வாங்கினாள். ஆத்தாளின் கைகளை இறுக பற்றினான். சேதுதான், இது ஏன் புள்ள சேதுதான். சுற்றி கத்தினாள். என் புள்ள சேது உடுப்பு போட்டு வந்து நிக்கிறத பாருங்களேன். அடே வில்லாயுதம், உங்க அண்ணன் வந்திருக்காண்டா. அடியே அன்னமயிலு, உங்க அண்ணன் உடுப்பு போட்டு நிக்கிற அழக பாருடி. ஆத்தா, நம்ம ஐயா எங்க ஆத்தா? சேது. பின்னாலிருந்து ஐயாவின் குரல் கேட்டது. திரும்பினான். ஈரம் சொட்டும் வெற்றுடம்போடு ஐயா நின்றார். காலமெல்லாம் காயங்களையும் தழும்புகளையும் தாங்கி இழைத்து போயிருந்தார். ஐயா! ஓடிப்போய் கால்களை கட்டி கொண்டான். ஐயா, 20 வருஷம் கழிச்சும் உங்களை இந்த கோலத்துலதான் நான் பார்க்கணுமா? ஐயாவின் முழங்காலில் தலையை முட்டி அழுதான். குமரிகளும் பெரிய பொம்பளைகளும் ஊரணி திசையை மனதில் வைத்து ஓட்டம் எடுத்தார்கள். பெருகி கிடந்த தண்ணீரில் தொபீர் என குதித்தார்கள். தண்ணீருக்குள் உமி விலக சொட்ட கரையேறி மந்தைக்கு ஓடி வந்தார்கள். சேதுவை கட்டிப்பிடித்து கூழாணி அழுதாள். தலநாடு பிறந்தவனே, தடந்தப்பி போனவனே, கொடசாமி இருளப்பெண் கொண்டு வந்து சேர்த்தானோ. நாளுக்கு 100 முறை நாங்க செத்து பொழக்கையில ஊருக்கு வழி சொல்ல ஒரு மகன் பிறந்திருக்கான். சுற்றி சனமெல்லாம் உறைந்து போய் நின்றது. அப்பத்தா, தம்பி வில்லாயுதம் பயல எங்க அப்பத்தா? அடே வில்லாயுதம், இவன் தாண்டா உன் அண்ணன் சேது. இளவட்டங்களோடு நின்ற வில்லாயுதம் 2 எட்டு முன்னே வந்தான். இடுப்பு குழந்தையா இருந்தபோது வில்லாயுதத்தை பார்த்தது. இப்போ ஆள் எப்படி இருக்கிறான்? அடே தம்பி வில்லாயுதம், பாப்பா, நான் உன் அண்ணன்டா. சேது நெருங்கி போய் வில்லாயுதத்தை கட்டி பிடித்தான். சேது மாப்பிள்ள, என்ன ஞாபகம் இருக்குதா? அருகில் நின்ற கீரை சட்டி தயங்கி கேட்டான். சேது உற்று கவனித்தான். புலப்படவில்லை. நான் தான் மாப்பிள்ள கீரை சட்டி. டே கீரை சட்டி, நீயா? கட்டி தழுவினான். குமரிகளுக்கெல்லாம் வேடிக்கையாகவும் திகைப்பாகவும் இருந்தது. அன்னமயிலை மொய்த்து சுரண்டினார்கள். அன்னமயில் சுரணையற்று நின்று கொண்டிருந்தாள். எப்போ சேது மருமகனே, என்ன தெரியுதா? கழுவன் மாமா. கைகளை பற்றி கொண்டான். மாமா, நீங்க எவ்வளவு தாட்டியமா இருப்பீங்க, இப்படி இழைச்சு போனீங்களே மாமா. ஏப்பா சேது, இது யாரு தெரியுதா? குமரிகளுக்கு ஊடே நின்ற அன்னமயிலை இழுத்து வந்து முன்னே நிறுத்தினாள் கூழாணி. சேதுவுக்கு தெரியவில்லை. அன்னமயில் கவிழ்ந்தபடி நின்றாள். உன் கூட பிறந்த தங்கச்சி கொம்பூதிக்கு வந்த பின்னால பிறந்தவ. அப்படியே ஆத்தாவை உரித்து வைத்திருக்கும் தங்கச்சியின் தலையை கோதி, எத்தா உன் பேரு என்னத்தா? குனிந்து கேட்டான். அன்னமயிலு. மயிலுதான், என் தங்கச்சி மயிலேதான், பொருத்தமான பேரு. தங்கச்சியை தழுவி உச்சி மோர்ந்தான். கூழாணியின் சேலை கொசுவத்தை யாருக்கும் தெரியாமல் வெள்ளையம்மா இழுத்தாள். கிழவியின் காதோரம் கிசுகிசுத்தாள். எங்க அண்ணன் மகனுக்கு என்ன தெரியுதான்னு கேளு. எப்பா சேது, இது யாருன்னு சொல்லு. வெள்ளையம்மாவை காட்டினாள். மருமகனுக்கு எதிரே முகம் தூக்க வெள்ளையம்மாவுக்கு கூசியது. சேது சொல்ல வாயெடுக்கும் முன் கூழாணி, உங்க அத்தை வெள்ளையம்மா, உங்க அப்பங்கூட பிறந்த தங்கச்சி என்றாள். எங்க அத்தையே எனக்கு தெரியாதா? வெள்ளையம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல. ஊரணியில் குதியாட்டம் போட்ட சிறுவர்கள் அம்மனமாய் கரையேறி ஈரத்தோடு மந்தையில் வந்து நின்றார்கள். சேதுவை முன்னே நடக்கவிட்டு சனமெல்லாம் வேயண்ணா வீட்டுக்கு போனது. போலீஸ் உடுப்போடு சேது நடந்து போகின்ற அழகையும் கம்பீரத்தையும் பார்க்க சனமெல்லாம் முண்டி அடித்தது. வேயண்ணாவை வேறொரு கவலை இறுக்கி இருந்தது. பச்சை முத்து தானிய வண்டியோடு பெரும்பச்சேரியை நெருங்கி வந்து கொண்டிருந்தான். கொம்பூதிக்காரர்களை நினைக்க மனசு ரொம்பவும் பூரித்தது. எத்தனை போலீஸ் வந்தாலும் இவங்களை ஜெயிக்க முடியலையே.
கோடி கோடியா சொத்து சேரதா இந்த கோட்டிக்கார பயலுக சவாசம் நமக்கு கிடைச்சிருக்கு. பொழுது கருத்து கொண்டிருந்தது. பெரும்பச்சேரியை கடக்கையில் வினைக்கார விசக்குட்டை எதிரே வந்தான். பச்சை முத்து தோளில் கிடந்த துண்டை எடுத்து முக்காடு போட்டு கொண்டான். யாரு, பச்சை முத்து ஐயாவா? விசக்குட்டையே வலிய விசாரித்தான். பச்சை முத்து பதில் பேசவில்லை. தானிய வண்டி எங்கே போகுது? கொம்போதிக்கா? பச்சை முத்து மூச்சு காட்டவில்லை. பெரும்பச்சேரிக்கும் கொஞ்சம் தானியம் இறக்க வேண்டியதானே? டேய் விசக்குட்டை, உன் வேலையை பாடுறா. ஏதாவது வேலை கொடுங்க, செய்றேன். பச்சை முத்து எதுவும் பேசல. ஆமா, போலீஸ்களை தீ வச்சு கொளுத்த யோசனை சொன்னதே நீங்க தான் பேசுறாங்க. டேய் விசக்குட்டை, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு மூடை தவசம் வேணும். பச்சை முத்து வண்டியில் இருந்தபடியே ஒரு மூட்டை தவசத்தை காலால் மிதித்து கீழே உருட்டி விட்டான். சந்தோஷப்பட்டு போன விசக்குட்டை, பச்சை முத்து ஐயா, புதுசா வந்திருக்கிற போலீஸ் அதிகாரி மூஞ்சில கொம்பூதிக்களை தெரியுதான். இனிமேலும் உங்க பாடு கொண்டாட்டம் தான் போங்க. எதையும் காதில் வாங்காதது போல பச்சை முத்து வண்டியை வேகமாக ஓட்டினான். கொம்பூதி சனமெல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தது. அடிவயிறு வலிக்க குமரிகள் சிரித்து உருண்டார்கள்.